பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونوحا إذ نادى من قبل فاستجبنا له فنجيناه وأهله من الكرب العظيم صدق الله العلي العظيم. நூகையும் எண்ணி பார்ப்பீராக. நபியே, நீங்கள் நூஹ் நபியும் எண்ணி பார்ப்பீர்களாக. இதற்கு முன்னர் அவர் நம்மை அழைத்த போது அவருக்காக அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பெரும் துன்பத்திலிருந்து நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிமு 2948 பிறந்தார்கள். ஏறத்தாழ 950 வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2ஆம் ஆதம் என்ற பெயர் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துன்யாவுக்கு அனுப்ப பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் சத்திய மார்க்கத்தில் இருந்தார்கள். அங்கே சிலை வணக்கம் என்பது கிடையாது. ஓரிரை கொள்கையை தாண்டி இன்னொரு கடவுள் என்பது கிடையாது. ஆனால் யாருடைய காலத்தில் இந்த வணக்கங்கள் வந்தது, கற்களையும் சிலைகளையும் வணங்குறது, இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து தொடங்கியது. அதனால தான் இவர்களுக்கு 2ஆம் ஆதம் என்று பெயர். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு முதலாக என்ன செய்தார்கள், அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். அதற்கடுத்து மனிதர்கள் எல்லாம் முஷ்ரிக்கான பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால தான் இவருக்கு 2ஆம் ஆதம் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து 9வது தலைமுறையில் வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் உள்ள கடலோர பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல், பொறுமை இழக்காமல், அல்லாஹ் பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் சத்திய மார்க்கத்தை பற்றியும் பேசினார்கள். ஆனால் அந்த மக்கள் சொற்பமான மனிதரை தவிர அதிகமானவர்கள் நிராகரித்தார்கள். ரொம்ப கடுமையான தொல்லை கொடுத்தார் அந்த நபிக்கு. பொறுமையின் கடல் கூட சொல்லலாம். ஏன்னா 950 வருஷம் அந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வச்சு சொற்ப மனிதர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொன்னால், சத்திய மார்க்கத்துக்கு வந்தார்னு சொன்னால், அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்த தூதுவ செய்தியில் அவர்கள் செய்தார்கள், பொறுமையோடு இருந்திருக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் நாம பொறுமையா இருப்போம், 3 நாள் பொறுமையா இருப்போம், அதுக்கடுத்து நம்மள்ட்ட பொறுமை இருக்குமா? ஆனால் 950 வருஷம் அவர் பொறுமையோடு அந்த மக்களுக்கு மத்தியில் சத்திய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள், நல்லதை பேசினார்கள். ஆனால் புறக்கணித்தார்கள் அந்த மக்கள், சொற்ப மனிதர்களை தவிர. ஏன்? தன்னுடைய மனைவி புறக்கணித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவி அவர்களை புறக்கணித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை அந்த தகப்பனை புறக்கணித்தார்கள். அப்படின்னா ஒட்டுமொத்த எல்லாருமே புறக்கணித்தார்கள், சொற்ப மனிதர்களை தவிர. ஒரு கட்டத்தில் அவர்கள் கேட்டார்கள் அந்த மக்கள் எல்லாம், காலு யா நூஹ் கத் ஜாதல்தனா ஃபஅக்தர்த ஜிதாலனா ஃபஅதினா பிமா தஈதுனா இன் குன்த மினஸ் சாதிகின். எப்பேற்பட்ட வார்த்தை! நபியே நூஹ், நீங்க எங்களோட ரொம்ப என்ன தர்க்கம் செஞ்சிட்டீங்க. கத் ஜாதல்தனா ஃபஅக்தர்த ஜிதாலனா, உங்களுடைய தர்க்கம் எங்கள்கிட்ட அதிகமா போச்சு, அதிகமா நீங்க தர்க்கம் செஞ்சிட்டீங்க. ஃபஅதினா இன் குன்த மினஸ் சாதிகின், நீங்க உண்மையான நபியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த நீங்க வாக்களிக்கப்பட்ட அந்த வேதனை கொண்டு வாங்க. ஃபாத்தினா பிமா தஈதுனா இன் குன்தும் மினஸ் சாதிகீன், நீங்க உண்மையான மனிதராக இருந்தா நீங்க என்ன வாக்களிக்கப்பட்ட அந்த வேதனையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். கடைசி கட்டம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுமை இழந்தது கூட சொல்லக்கூடாது நாம. அவர்கள் கடைசி கட்டமாக இவர் சொன்ன நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள்.
ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட கையேந்தினார்கள். அல்லாஹ்வோட கையேந்தி கேட்ட துஆ, இறைவா யாரை நீ விட்டு வைக்காத, ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, இறைவா இறை மறுப்பாளர்களிருந்து யாரையும் இந்த பூமியில நீ விட்டு வைக்காத, இன்னக இன் ததருகும் யுதில்லு இபாதக வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, யாரையாவது ஒரு ஆள் நீ விட்டு வச்சினா எல்லாத்தையும் வழிகெடுத்து போயிடுவாங்க, உன்னுடைய நல்லர்கள் எல்லாத்தையும் வழிகெடுத்து போயிடுவாங்க. அதனால யாரை நீ விட்டு வைக்காத, பிறக்கிற குழந்தை கூட நிராகரிப்பதான் பிறக்கும், அதனால நீ யாரை விட்டாத ரப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிரு. அவர்கள் கேட்ட துவா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு துவா உண்டு. நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோமா இல்லைங்களா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துவா கொடுத்திருக்கிறாங்க, ஒரு பவர்ஃபுல் துவா கொடுத்திருக்கான் அல்லாஹ். அந்த துவாவை ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த காலகட்டத்தில் கேட்டு முடிச்சிட்டாங்க. அந்தந்த காலத்தில் கேட்டு முடிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு முடிச்சிட்டாங்க, ஒவ்வொரு நபியும் கேட்ட, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கேட்டாங்க, அந்த பவர்ஃபுல் துவா கேட்டு முடிச்சிட்டாங்க. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் மட்டும் பிற்படுத்தி வச்சிருக்கிறேன், அந்த துவாவை நான் மட்டும் பிற்படுத்தி வச்சிருக்கிறேன், மறுமையில ஒட்டுமொத்த மூமினுக்காக வேண்டியும் அதை நான் பயன்படுத்துவேன், என்னுடைய உம்மத்துக்காண்டி பயன்படுத்துவேன் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்து மர்ம மஹ்ஷர் மைதானத்தில் அங்கெங்கும் திண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில், யா நஃப்ஸி யா நஃப்ஸின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரும் அங்கெங்கு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி அவர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த துவாவை நான் பிற்படுத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன், மறுமையில் அந்த துவா நான் பயன்படுத்துவேன் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பவர்ஃபுல் துவா கேட்டாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பித்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபியே நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க, ஈமான் கொண்டவர்களை அதில் ஏத்துங்க, ஒவ்வொரு உயிரினத்திலிருந்து ஜோடி ஜோடியா ஏத்துங்க என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒவ்வொரு உயிரினத்திலிருந்து ஜோடி ஜோடியா ஏற்றி அவர்கள் புறப்படுகிறார்கள். கண் முன்னால ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண் முன்னால அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். கீழிருந்து மேலிருந்து நீரூற்று வந்தது, மேலிருந்து மழை வந்தது, கீழிருந்து நீரூற்று பீத்து கொண்டு அடித்தது. அதுல அவன் மகனும் மாட்டிக்கொண்டார். அதுல அவருடைய மகனும் மாட்டிக்கொண்டார். மகனை பார்த்து கேட்கிறாங்க, மகனே நீ ஏற்பா, யாபுனை ஏற்க மகனா, மகனே என்னுடைய செல்ல மகனே நீ இந்த கப்பல்ல ஏறுப்பா. பனிங்கிறதுக்கும் புனைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? இபுனுங்கிறதுக்கு இபுன்னா மகன் தான், ஆனா புனையங்க சொல்லும்போது செல்ல மகனுக்கு தான் புனையங்குவாங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் மத்தியில் தராதரம் பிரிக்க மாட்டோம். இருந்தாலும் ஒரு பிள்ளை மேல சில நேரத்தில் நமக்கு வருமா இல்லைங்களா? அது அந்த பாசத்தின் வெளிப்பாடு, அவங்களோட செயல அந்த பிள்ளைங்க செய்யக்கூடிய அந்த செயலோட வெளிப்பாடு. அதனால அந்த பிள்ளைக்கு செல்லமா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுப்போம். அந்த செல்லமான பிள்ளைக்கு பேர் தான் புனைய என்று சொல்வார்கள். என்னுடைய செல்ல மவனே, அல்லாஹ்வுல அந்த வார்த்தையை போட்டுதான் சொன்னான், யா புனை இருக்கமானா, என்னுடைய செல்ல மவனே நீ இந்த கப்பலை ஏறிக்கப்பா. கப்பல்ல ஏறதுக்கு படிக்கட்டு கிடையாது, கப்பலுக்கு படிக்கட்டு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது படிக்கட்டு. அந்த கப்பலுக்கு முன்னால லா இலாஹ சொன்னா அது தன்னால தூக்கி போட்டுரும். அப்ப கலிமா சொல்லாம கப்பல்ல ஏற முடியாது. நீ கலிமா சொல்லி மேல ஏறுன்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீ கலிமா சொல்லி மேல ஏறுப்பா. கலிமா சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப என்ன செய்யறாங்க, முயற்சி பண்ணாங்க, ஏறுப்பா கப்பல்ல, என் கண்ணுக்கு முன்னால நீ மௌத்தாயிரப்பா. இல்ல 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 கால சாவிலா ஜபல் ஏசிமினா. அவன் சொன்னா, அந்த பையன், நான் அந்த மலையில ஏறி அந்த மலைக்கு மேல ஏறி என்ன செய்வேன், என்னை நான் காப்பாத்திக்கிறேன், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நான் பாதுகாத்துருவேன், நான் பாதுகாத்துருவேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்க. ஏறுப்பா கப்பல்ல. கடைசியில் அவர் அல்லாட்ட முறையிட்டார்கள், யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன், இன்னபினி மின் நஹ்ரி, என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், என் குடும்பத்தை பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு அல்லவா, என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது உன்னுடைய கட்டளை அல்லவா, நீ வாக்களிச்சிருக்கிறார் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறேன் என்று. அதனால என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், இன்ன வாதக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது, அதனால என் மகனை பாதுகாத்திருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல நபியே, இன்னும் லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பத்தை சார்ந்தவன், நீ விட்டுரு என்று சொன்னார்.
கடைசியில் கெஞ்சினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெஞ்சினார்கள், யா அல்லாஹ் என் மகனை எப்படியோ பாதுகாத்துரு, என் கண்ணுக்கு முன்னாலே என் மகன் அழிஞ்சு போற என்னால் பார்க்க முடியல ரப்பே, என் மகனை நீ பாதுகாத்துரு என்று எவ்வளவோ கெஞ்சினார்கள். கடைசியில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான், நபியே உங்க மகன் உங்க கண்ணுக்கு முன்னால மௌத்தாரத உங்களால் தாங்கிக்க முடியல, அப்படித்தானே? உங்க மகன் உங்க கண்ணுக்கு முன்னால மௌத்தார உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இப்ப அல்லாஹ்வும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுறாங்க. அல்லாஹ் சொன்னா நீங்க ஒரே துவா சொல்லி ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரின தையாரா, ஒரு துவா சொல்லி, இந்த துவா சொல்லி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தம் அழிக்க சொல்லிட்டீங்க, அழிச்சிட்டேன். உங்க கண்ணு முன்னால ஒரு மனுஷன் உங்க புள்ள இறந்து போறது செத்து போறது உங்களால தாங்கிக்க முடியலன்னு சொன்னா ஒட்டுமொத்த என்னுடைய அடியார்கள் என்ன செய்கிறார்கள், உங்க துவானால அழிஞ்சு போகிறார்களா, என்னுடைய மனசு எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய துவா எல்லாரும் அழிக்க சொல்லி துவா கேட்டீங்களா நபியே, அப்ப என்னுடைய இது நிலைமை எப்படி இருக்கு, என்னுடைய அடியார்களை அழிக்க சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க நீங்க. அதுக்கு பிறகுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல கிளம்பினார் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இங்க என்ன சொன்னா மனிதர்கள் தங்களுடைய நாவின் மூலமாகத்தான் தங்களுடைய செயலுக்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் அழிந்து போற தன்னுடைய நாவுனால்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாத்தானே இருந்தார்கள். 950 வருடம் அந்த மக்களுக்கு மத்தியில எந்த பிரச்சனை இல்லாம தீனுடைய பிரச்சாரத்தை, இஸ்லாத்துடைய சத்திய கொள்கை எடுத்து வைத்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுமை இழக்கவில்லை. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை இன் குன்த மின சாதிகின் ஃபாத்தினா பிமா தைதுன இன் குன்த மின சாதிகின், நீங்க உண்மையான நபியாக இருந்தா நீங்க வாக்களிக்கப்பட்ட அந்த வேதனையை கொண்டு வாருங்க சொன்ன வார்த்தை தான். அந்த மக்கள் சொன்ன அந்த நாவால் சொன்ன அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தையினுடைய பிரதிபலன் தான் அவர் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். அப்ப நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய நாவை அடக்கிக் கொள்ளணும், நம்முடைய நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாவு தான் நமக்கு என்ன செய்யும், உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வரும். அந்த நாவு தான் நமக்கு தாழ்ந்ததை கொண்டு வரும். அதனால எந்த நேரத்திலையும் நம்முடைய நாவை கட்டவிழ்த்து விடக்கூடாது. யாரை பார்த்தும் சரி, எதை பார்த்தும் சரி, கட்டவிழ்த்து விடக்கூடாது என்ற ஒரு மேலான ஒரு படிப்பினை தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.